இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர், தமிழுக்கு எதுவும் ஆகாதுல்ல? எதுவும் ஆகாது சார். எதுவும் ஆகக்கூடாது. ஆகாது சார், தைரியமா இருங்க. நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன். இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துறீங்க. ஓகே டாக்டர். பிளட் கலெக்ட் பண்ணி உடனே லேபுக்கு அனுப்பிடுங்க. குழந்தை மயக்கமா இருக்கா. ஓகே. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நல்லா தூங்கட்டும். 2 ஹார்ஸ்ல கண்ணு ஓகே முழிச்சிடும். டாக்டர். லேப்ல இருக்கிறவங்கள ஃபோர்ஸ் பண்ணி உடனே டெஸ்ட் போட்டு கேட்டு வாங்குங்க. ஓகே டாக்டர். ஆதி, தமிழுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பாவம் பாரதி தான் ரொம்ப பயந்து போயிருப்பாங்கல்ல. தமிழ் எங்க இருக்கா ஆதி? ஆதி, ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? யாருடி நீ? எதுக்காக என் பொண்ணுக்கு அடிக்கடி குடைச்சல் கொடுத்துட்டே இருக்க? தமிழ் என்னோட பொண்ணு. இன்னொரு வாட்டி அவளை தொட்ட அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இதுதான் உனக்கு முதலும் கடைசியுமா நான் கொடுக்கிற எச்சரிக்கை. அப்புறம் என் பொண்ணை பத்தி நீ நினைச்சா கூட உன்னை அடையாளம் இல்லாம ஆக்கிடுவேன். ஜாக்கிரதை. ஒழுங்கு மரியாதையா உன்னோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். தேவையில்லாம என் பொண்ணுகிட்ட உன் வேலைய காட்டின, அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டியிருக்கும். ஆதி, ஆதி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? மித்ரா, மித்ரா, நீ எப்ப இங்க வந்த? நான் எப்ப வந்தேனா? சரியா போச்சு போங்க. அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு ஆதி? எதுக்காக இப்படி வியர்டா பிஹேவ் பண்றீங்க? விளையாடுறீங்களா? ஒரு நிமிஷம் நான் பயந்து போயிட்டேன். மித்ரா, நான் என்ன பண்ண? மித்ரா, மித்ரா, எனக்கு புரியல. என்ன சொல்ற? சரி விடு. ஆமா, நீ எப்படி இங்க வந்த? தமிழுக்கு அடிபட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டு பார்க்க வந்தேன். தமிழ் எப்படி இருக்கா? மித்ரா, டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பாவம் பயத்துல மயக்கமாயிட்டா. இப்ப தூங்கிட்டு இருக்கா. மித்ரா, வா பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆதி ஏன் இப்படி நடந்துக்கிட்டாரு? ஒரு நிமிஷத்துல உயிரே போயிடுச்சு. ஆனா எதுவுமே நடந்த மாதிரி காட்டுக்காம ஆதி பாட்டுக்கு கேஷுவலா போறாரு. என்ன நடக்குது? என்னாச்சு? என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல, வா போலாம். வா ஆதி, போலாம். சாரிம்மா. எதுக்கு சாரிமா? நீ சொன்ன பேச்ச நான் கேட்டிருக்கணுமா? நீ அவ்வளோ தூரம் என்ன எக்ஸ்கர்ஷனுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் தான் பிடிவாதமா போயே ஆகணும்னு போய் இப்படி ஆயிடுச்சு. நீ சொன்னதை கேட்டிருந்தா இப்படி ஆகியிருக்காதுல்லம்மா. சச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லை தமிழ். நடந்தது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். இல்ல அங்கிள்,
மேல கம்பிய பிடிச்சி தொங்குனப்போ ரொம்ப ரொம்ப பயமா இருந்தது. எங்க எனக்கு ஏதாவது ஆகி உங்களெல்லாம் மறுபடியும் பார்க்க முடியாம போயிடுவேனோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். தமிழ், நான் இருக்கிறப்போ உனக்கு அப்படிலாம் நடக்க விட்டுருவேனா? பாரு, இப்ப நீ நல்லா இருக்க, என் கூட பேசிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம லைஃப்ல நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை பார்த்து நம்ம பயப்படவே கூடாது. எல்லாத்துக்கும் பயந்தோம்னா அப்புறம் இந்த வாழ்க்கைய நம்ம வாழவே முடியாது. தைரியமா இருக்கணும். இப்படி நடந்ததுக்கு அப்புறம் இனி என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமா ஃபேஸ் பண்ற நம்பிக்கை வரணும். புரிஞ்சதா தமிழ்? நானும் உன் அப்பா மாதிரி தான். இனிமே நீ என்ன அப்பான்னு கூப்பிடலாம். அப்பா, நான் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணிருக்கேன். ஆனா அது அம்மாக்கு தெரியக்கூடாதுன்னு நிறைய இடங்கள்ல அம்மா கிட்ட நான் அதை காட்டிக்கிட்டதே இல்லை. அம்மா எப்பவும் என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்ற பயம். நான் எது பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அது வேணாம் இது வேணான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் அப்பா இருந்திருந்தா எனக்கு தைரியம் சொல்லி எனக்கு எல்லா விஷயமும் பண்றதுக்கு கூடவே இருப்பாங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கேன். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இனிமே நான் தைரியமா இருப்பேன். குட் கேர்ள், குட் கேர்ள் தமிழ். நீ எதுக்கும் கவலைப்படாதடா. ஹலோ, சொல்லு மித்ரா. நீ உடனே இங்க கிளம்பி வா, நான் உன்னை பார்க்கணும். நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், இப்ப வர முடியாது. என்ன விஷயம்னு சொல்லு. இங்க பாரு, என்ன டென்ஷன் பண்ணாத. எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு உடனே இங்க கிளம்பி வா. ஐயோ, ஆல்ரைட். இல்லன்னு தெரியுதுல, அப்புறம் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? நீ முதல்ல கிளம்பி வா, நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். சரி, கூல், டென்ஷன் ஆகாத. நான் உடனே கிளம்பி வரேன்.